சரி, இப்போ பண கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்றது? நமக்கெல்லாம் கையில மருதாணி வைக்கணும்னு சொன்னாங்களே, ஏன் தெரியுமா? மருதாணின்றது சுக்கிரன், சுக்கிரனுடைய காரகத்துவம் மருதாணி. அதனால கையில மருதாணி வைங்க. சுக்கிரன்றது பணம், நீங்க கையில மருதாணி வைங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பணத்தை மதிக்கணும், மனைவியை அடிக்கக்கூடாது, கையில மருதாணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது சுக்கிரனுடைய காரகத்துவம், அது செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிலாம் நமக்கு வழிமுறைகளை பெரியோர்கள் சொல்லி வச்சாங்க. சரி, இப்ப பண கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்றது? கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. அந்த புத்தகத்தினுடைய விலையே ரொம்ப குறைவு, 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. நீங்க புத்தக திருவிழாக்கெல்லாம் போனீங்கன்னா, அல்லது ஏதாவது கோவில்களுக்கு போகும்போது அங்க புத்தக கடைகள் இருந்ததுன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டு ஒரு புக்கு வாங்குங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்கும், தமிழில் இருக்கும். ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை தமிழில் எழுதியிருப்பாங்க.